காவல்துறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய சென்னை பெருநகர ஆணையாளராக திரு அருண் IPS அவர்கள் பொறுப்பேற்கவிருக்கிறார். கூடுதல் சட்டம் ஒழுங்கு DGPயாக டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வேண்டுகோளையும் வைக்கிறோம். இனிவரும் காலங்களில் அரசுக்கு எந்தவித கெட்ட பெயரும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு 3 தினங்களாக சென்னையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தலையிட்டு உரிய ஏற்பாடுகளை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எல்லா விமான நிலையங்களும் கூரைகள் கீழே விழுகின்றன. கட்டிடங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது, தேர்தல் நன்கொடை பத்திரமாக பணத்தை எங்களிடம் வாங்கி கொண்ட பிறகு நாங்கள் எப்படி தரமான கட்டிடத்தை தர முடியும் என்ற கேள்வி அங்கங்கே எழுந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலிலே திளைத்து ஒரு பக்கம் தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஊழல், இன்னொரு பக்கம் நிதி நிறுவனங்களை அவருடைய ஆட்கள் இல்லது அவருக்கு வேண்டிய மாணவர்களை டேக் ஓவர் செய்து அந்த பணத்தை எடுப்பது. மூன்றாவது, யார் யாரெல்லாம் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ, தங்க கடத்தல், மக்களிடம், ஏழை எளிய மக்களிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி கிராமங்களில் உள்ள மக்களை 1000 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் 1 லட்சம் தருகிறோம் என்று கடின உழைப்பால் அவருடைய வாழ்க்கை சேமிப்பை ஏமாற்றி டெபாசிட் என்ற பெயரில் பெற்று ஏமாற்றுவது பல ஆயிரம் கோடிகள், 1 2 அல்ல. இப்படி ஏமாற்றுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி. அது பங்கு சந்தை மோசடியாகட்டும், நிதி நிறுவனங்கள் மோசடியாகட்டும், தங்க கடத்தலாகட்டும், ஏழை எளிய மக்களிடம் ஏமாற்றி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கட்சியில் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை FIR போட்ட பிறகு ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தேர்தல் நன்கொடை, அவருடைய ஏஜென்சிகளை அனுப்பி மிரட்டி பணம் பெறுவது என்பது வேறு. மத்திய ஒன்றிய அரசை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வேலையில் இறங்கி நிதி நிறுவனங்களை டேக் ஓவர் செய்வது, வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தால் அவர்களுக்கு கட்சியிலே முக்கிய பங்களித்து பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிப்பது, அரவணைப்பது, காப்பாற்றுவது அல்லது தைரியம் கொடுப்பது, இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தமாக என்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆருத்ரா கோல்டில் முதல் தகவல் அறிக்கையெல்லாம் ஒரு குற்றவாளி நாங்கள் சேர்க்கப்படுகிறோம், நீதிமன்றத்தில் நிறுத்துவோம், முதல் தகவலை கொடுத்த பிறகு பாஜக விளையாட்டுத்துறையில் விளையாட்டாக இவர்களை சேர்த்து வெகுஜன மக்களுடைய விரோதத்திற்கு ஆளாகி அவர்களிடம் என்ன பெற்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அதிகாரமும் அந்த ஏமாற்று பணமும்
எதுவரை பாய்ந்திருக்கிறது என்றால், ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறார்கள், பிரதம மந்திரி கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? நீங்கள் இன்னும் ஏழை எளிய மக்களிடம் கொள்ளையடியுங்கள், ஏமாற்றுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் 2 நாட்களாக நாங்கள் இருந்த பொழுது அடிபடுகிறது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர், இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா இல்லையா? ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா? 2 நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும். எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது? இதில் என்ன தலையீடு? இதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எவ்வளவு நாட்கள் வெகுஜன மக்களை, அரசியல் கட்சிகளை மிரட்டி, ஒரு பக்கம் ஏஜென்சிகளை வச்சு மிரட்ட வேண்டியது, இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது. எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது, முக்கிய பொறுப்புகள். இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர், இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன செய்தியை இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், நாங்கள் இப்படிப்பட்டவரைத்தான் வைத்திருப்போம், நீங்கள் கவனமாக இருங்கள், அப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல். நீதி நியாயத்தை பேசினால், மக்களுடைய பிரச்சனையை கேட்டால் மிரட்டுவது. ஆகவே இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த பின்புலமாக இருந்தாலும் அவரை உடனே கண்டறிய வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட மிரட்டல், உருட்டல், அதிகாரத்தை வைத்து வெகுஜன மக்களை மிரட்டுவது, அரசியல் கட்சி தலைவர்களை கொலை செய்வது போன்ற நடவடிக்கையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்களை இப்பொழுதே ஒடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. 2 நாளாக பத்திரிக்கையாளர்லாம் அதான் சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண பிறகு கட்சியில் இணைச்சி அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, மாநில அளவில் பொறுப்பு. முன்னாள் அமைச்சர் நாசரோட புகைப்படத்தில் இருக்காரு. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? திமுக போஸ்டரோட சமூக வலைதளத்தில் வந்திருக்கு. அதை நீங்க பார்க்கலையா? அவர் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர், போலீசாரால் கைது செய்யப்பட்டவர். இது ஒண்ணு. 2வது, ஒரு மாதத்தில் 132 கொலைகள் நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது என்று சீமான் கூறியிருக்கிறார். இப்போ நான் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், இனி வரும் காலங்களில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் புதிய பெருநகர காவல்துறை ஆணையாளர் பார்த்து கொள்ள வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடப்பதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்லாம் இப்போ முன்னாடி தான் சொல்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, தவறு நடக்குன்னு தானே சொல்கிறோம், நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இனிமேல் பாதுகாப்பு. நேற்றுக்கு நாங்கள் விசாரித்ததில் திமுக பொறுப்பில் இல்லை, ஒரு மேனாள் அமைச்சர் கூட புகைப்படம் எடுத்திருக்கார். ஆனால் அந்த கட்சியில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு அவருக்கு பொறுப்பு கொடுக்கல. அது அவருடைய உரிமை, அவர் கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? அவருடைய கட்சி நடத்துகிறார், ஒரு தேசிய தலைவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறைன்னு எல்லோரும் பேசியிருக்கோம், பேசாதவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை யாரும் விட்டு கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டு காவல்துறை விட்டு கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்பிக்கை இருக்குது.
இன்னும் சிறப்பான யார் யாரெல்லாம் இதில் பின்புலமாக இருக்காங்க அதான் சொல்ல வரேன். நேற்றுக்கு 2 நாட்களாக அந்த இறப்பில் நான் இருந்த பொழுது நேற்றைய முன்தினமும் எல்லோர் வாயிலும் வர பேச்சுக்கள் என்னவென்றால், இந்த தங்க நிறுவனம் ஆருத்ரா கோல்ட் இதில் ஏன் முதல் தகவலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு துணிச்சலாக ஒரு தேசிய கட்சி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தது ஒன்று. இரண்டாவது, அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்க வைத்தது, பிரதமருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தது, இதையெல்லாம் எதை காட்டுகிறது? அப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை வெட்டி கொலை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா என்ற ஐயத்தையும் அவர்கள் எழுப்பினார்கள். அந்த அடிப்படையில் தான் காவல்துறைகிட்ட நாங்கள் கேட்பது, ஒரே கோணத்தில் விசாரிக்காமல் பல கோணத்தில் விசாரியுங்கள். 2 நாட்களாக என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த தங்க நிறுவனம் அவர்களிடையும் விசாரிங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். நம்ம ட்ரையல் மீடியா நடத்த முடியாதுல்ல. எங்களுக்கு எதிர்கட்சி தான் பாஜக, நான் இல்லைன்னு சொல்லலை. எதிர்கட்சி, நாங்கள் எதிரி கட்சியாக இன்றைக்கும் காங்கிரஸ் பெரிய யாரையும் பார்க்காது. எங்களுக்கு கிடைச்ச தகவலை ஆதாரபூர்வமாக கடிதங்கள் கொடுத்துருக்காங்க, நாங்கள் சொல்கிறோம். எல்லாத்தையும் சொல்கிறோமா, பல கோணங்களில் என்றோம். பல நீங்கள் என்ன புதுசாக இன்றைக்கி தான் வரீங்களா? நேற்றுக்கு வரலையா பத்திரிகையாளர் சந்திப்புங்க? முந்தாவது நாள் வந்தீங்களா? என்ன சொன்னேன் நான்? சொல்லுங்கள், என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள் சார். என்ன எப்படி சார் அழுத்தம்? சவுண்டாக பேசணுமா? சில பேர்லாம் பேசுவாங்க பாருங்கள், பத்திரிகையாளராக மிரட்டிங்கன்னு, அப்படி பேசணுமா? எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு. இனிமேல் இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாதுன்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் யாருன்னா ஆதரிப்பாங்களா? ஒரு மனிதன் படுகொலையை ஆதரிக்கிறான், வேடிக்கை பார்க்குறான்னா மனுஷனாக இருக்க முடியுமா? நாங்கள் என்ன ஆதரிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது வருத்தத்தக்க நிகழ்ச்சி. இது யாருன்னா ரசிப்பாங்களா? கொலை நடந்துகிட்டே இருக்கோங்க, நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோம். மனிதனாய் பிறந்தவன் மனித நேயத்தோடு இருப்பன், யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம், இப்படி போன்ற படுகொலைகள் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். நேற்றுக்கே சொன்னோம், நேற்றுக்கு சந்தீப் ராய் ரத்தருடைய பத்திரிகையாளருடைய சந்திப்பில் அவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, தவறுன்னு உடனே அவரை மாற்றுறாங்க. யார் செஞ்சாலும் தவறு தானே சார்? குற்றங்களை எப்படி எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இதை அனுமதிக்க முடியும்? யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இப்போ பாஜக பற்றி பேசும்போது, பாஜக எதிர்கட்சியாக இருக்கலாம் எங்களுக்கு, ஆனால் எதிரி கட்சி கிடையாது. சில விஷயங்கள்லாம் நாங்கள் உடன்படவே மாட்டோம் அவங்க கூட சித்தாந்தத்தை அடிப்படையில். ஆனால் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது. புலன் விசாரணை காவல்துறை தான் நடத்தணும். எல்லா கோணங்களிலையும் விசாரிக்க சொல்கிறோம் நாங்கள். அதில் முக்கியமான கோணம் இந்த டாபிக் 2 நாளாக ஓடிட்டுருக்கு, இந்த ஆருத்ரா தங்க நகை குரூப். அது என்னென்னா ஒரு ஏறக்குறைய 1 வருஷமாக அந்த டாபிக் போயிட்டுருக்கு. இதை ஒட்டி ஒரு படுகொலை நடந்திருக்குன்றாங்க. இப்போ இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் என்னவோ இந்த படுகொலைகள்லாம் பார்த்துட்டு கண்ண மூடிட்டு இருக்க மாதிரி ஒரு முறையும் கண்டிக்கிறோம். சட்டப்பேரவையில் தீர்மானமாக கொண்டு வந்திருக்கோம் கள்ளச்சாராயத்துக்கு. ஆகையால் நாம் என்ன சொல்கிறோன்னா, நான் அதுக்குள்ளே போயிடல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தா இந்த ஆட்சியில் இந்த மாதங்களில் இந்த வருடங்களில் இவ்வளோ தான் கம்மியாக நடந்திருக்கு, அந்த ஆட்சியில் அதிகமாக நடந்து ஒப்பிட்டுலாம் பார்க்க விரும்பல. நாங்கள் அது சொல்ல வேண்டியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தவரை குற்றங்கள் இல்லாத தமிழ்நாடாக மாற வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதாரத்துடன் அடையாளம் கண்டுதான் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம். எந்த அரசியல் கட்சியும் அரசியல் பின்புலங்கள் ஏதேனும் இருந்தால் முறையான ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் நாம் ஒப்புக்கொள்கிறோம். காவல்துறை தரப்பில் நாங்கள் என்ன சொல்கிறோம், ட்ரையல் மீடியா நாங்கள் நடத்த விரும்பலை. எனக்கு சில கடிதங்கள் கொடுத்துருக்காங்க, சந்தேகங்கள் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்னும் பல கோணங்களில் விசாரிங்க. இதில் யாரையும் விட்டுறக்கூடாது, அது யாராக இருந்தாலும் விசாரிங்கன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறை எடுத்த உடனே 24 மணி நேரத்தில் என்ன சொன்னார் காவல்துறை ஆணையர், பிடிச்சிருக்கோம், சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா. ரைட், அதோட புலன் விசாரணை முடிஞ்சிருச்சா? இல்லை. சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? இல்லை. இன்னும் நாட்கள் இருக்குது. 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். அப்போ இன்னும் நாட்கள் இருக்குது. நீங்கள் இதை இவ்வளோ தாமதப்படுத்தாமல் புதிய ஆணையாளர் வந்திருக்காரு, அவருக்கு எங்கள் வேண்டுகோள் என்னன்னா பல கோணங்களில் விசாரிங்க. 2 நாளாக இந்த தங்க கம்பெனியுடைய பேச்சு நிறைய இருக்காங்க, அதையும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம். புலன் விசாரணையில் நாங்கள் தலையிடுறதுக்கு விரும்பலை. ஃபேராக அவங்க நேர்மையாக அதை விசாரித்து மக்களுக்கு
இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டும். சரணடைந்தவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு பதிவு செய்தாரு. அது அவரோட அந்த வார்த்தையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, உண்மையான குற்றவாளி அப்படிலாம் கிடையாது. சங்கராச்சாரியார் கொலை வழக்கிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, சரண்டர் ஆகுவாங்க. சரண்டர் ஆகுங்கிறவங்க வந்து சங்கராச்சாரியுடைய கொலை வழக்கில் வந்து சரண்டர் ஆனாங்க. அப்போ சக்திவேல்னு அடிஷ்னல் எஸ்பி அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் தான் போய் விசாரித்தார். குற்றவாளிகள் சரண்டர் ஆனாங்க, எல்லாரையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு டீமாக வச்சு. எங்கடா உட்காந்துருந்தார் சங்கராமன் சொல்லுங்கன்னாங்க. அவனுக்கு தெரியாதுல்ல, அந்த சீன் ஆஃப் கிரைமுக்கு அவன் போகல. அவன் என்ன சொன்னான், திண்ணையில் உட்காந்துருந்தாருன்னா. இன்னொருத்தன் என்ன சொன்னான், நடுவீட்டில் உட்காந்துருந்தாருன்னா. சரண்டர் ஆனவங்க எவனுமே அவர் எங்கே உட்காந்துருந்தாருன்னு சொல்ல முடியல. அப்போ இவர்கள் உண்மையான குற்றவாளியை நிராகரிக்கப்பட்டாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் கஸ்டடி எடுத்து எங்கெங்கே நடந்தது, என்ன இடம் தனித்தனியாக அவங்க விசாரிக்கும் போது உண்மை வெளியே வரும். தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும், குற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலைகள் நடப்பது, குற்றங்கள் நடப்பதை அது எந்த ஆட்சியாளர்களும் விரும்ப மாட்டார்கள். விருப்பத்தோடு யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நடமாட்டம், இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். இது எங்கிருந்து வருது, எந்த மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது, எந்த மாநிலத்தில் எந்த துறைமுகத்திலிருந்து சென்னைக்கு வருது, இதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். அதை கட்டுப்படுத்தணும். தேங்க்யூ. ரைட் சார், டெல்லி ஏர்போர்ட் வச்சு சொன்னீங்க இல்லையா, ரூஃப்லாம் உழுது அப்படின்ட்டு. யூனியன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ரயில்வே சொல்லி அது வந்து காங்கிரஸ் காரில் கட்டப்பட்டது, அதனால வந்து எங்களுக்கு அதுக்கு கிடையாது சொல்லி அவர் பேசியிருக்காரு. காங்கிரஸ்காரர்கள் எங்கே நாங்கள் கூறலாம் போட்டோம். 2009 கட்டப்பட்டது அவரே சொல்லியிருக்காரு. சார், ஒரு பயனாளிகிட்டையும் 1300 ரூபா வாங்குறாங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில், நேஷ்னல் டொமஸ்டிக்கில் வாங்குறாங்க. ஒரு வருடமும் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதோடைய தரம் சரியாக இருக்கான்றத செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு உண்டு. நாங்கள் ஆட்சியை இழந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. வருஷம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு கூரை உறுதியாக இருக்குது, கட்டடம் உறுதியாக இருக்குது. 10 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? 10 வருஷமாக உறுதியாக இருந்துச்சுல்ல. இவர்கள் கட்டின விமான நிலையம் தான் விழுந்துட்டு இருக்கு. இப்போ சென்னையில் நரேந்திர மோடி திறந்துட்டு வந்தார், அங்கே போயிட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி லீக்கேஜ் இருக்குது, கீழே கொட்டுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ.